நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட போடுல அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளை விட்டா போதும் அப்படின்னு இப்போ ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஒற்றை அறிவிப்பு இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லையில் அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு, அதுவும் எல்லையில போய் தினமும் பாத்தீங்கன்னா, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 10 பேர் 15 பேர் தான் எல்லைக்கு ஓடி இருந்திருக்காங்க. ஆனா இப்போ நூற்றுக்கணக்கான ஒரு பேர் ஆளை விட்டா போதும், நாங்க எங்க சொந்த நாட்டுக்கே போறோம்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க சீனா. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போடுறோம், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சட்டவிரோத வழிகள் மூலமாக இந்தியாவுக்கு வந்தவங்க தாங்களாகவே முன் திரும்பி செல்ல விரும்பினா அவங்க மேல எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அறிவிப்பு வெளியாறதுக்கு முன்னாடியே தினமும் ஏராளமானோர் எல்லையை கடந்து வங்கதேசத்துக்குள்ள நுழைவதற்காக மேற்கு வங்கத்துடைய சட்கிரா மற்றும் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லை பகுதிகளை வந்தடைஞ்சிருக்காங்க. அந்த எல்லையில பாத்தீங்க அப்படின்னா பச்சு முன்சி அப்படிங்கிற ஒரு வங்கதேசத்தினர் இருந்திருக்கிறான். அவன் ஒரு பேட்டி ஒன்றையும் கொடுத்திருக்கிறான். என்ன சொல்றான்னா, எனக்கு சுமார் 10 வயசா நான் இருக்கும்போது என்னுடைய பெற்றோருடைய கைகளை பிடிச்சு கொண்டு நான் இந்தியா வந்தேன். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கடந்துருச்சு. நான் இங்கேயே திருமணம் செய்து கொண்டேன், குழந்தைகளை பெற்றெடுத்தேன், அவங்களுக்கு இங்கேயே திருமணம் செய்து வச்சேன் அப்படின்னு சொல்றான். கொல்கத்தாவுடைய டம்டம் விமான நிலையத்துக்கு அருகே வசிப்பதாக பச்சு முன்சி தெரிவிச்சிருக்கிறாரு. வங்கதேசத்துடைய சட்கிரா மாவட்டத்தை ஒட்டியிருக்கும் வடக்கு 24 பர்கானாஸில் அமைஞ்சிருக்கும் ஹக்கிம்பூர் எல்லையை கடக்கும் பகுதிக்கு அவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வந்தாரு. மேலும் அவர் வங்கதேசத்துடைய குல்னா மாவட்டம் இருக்குல்லையா, அந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தினந்தோறும் அவரை போன்ற எண்ணற்ற பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் ஹக்கிம்பூர் எல்லைக்கு சேர்றாங்க. இவர்கள சிலர் ஜெசோரில் இருந்தும், சிலர் குல்னாவில் இருந்தும், சிலர் சட்கிராவில் இருந்தும் இந்தியா வந்ததாக சொல்றாங்க. சிலர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியும், சிலர் 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்றாங்க. மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்று புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட சில நாட்கள்லேயே வங்கதேச ஊடுருவல்காரர்கள் இனி தங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னும் அவங்க திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படின்னு முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிச்சாரு. அதுல இருந்து கடந்த ஒரு வார காலமாக பாத்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புறதுக்காக ஒவ்வொரு காலையிலையும் எல்லையில தலைதெறிக்க ஓடிட்டு வர்றாங்க. ஹக்கிம்பூரை சேர்ந்த உள்ளூர்வாசியான ஹசனுர் ஹாசி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல தினமும் 10லேருந்து 12 பேர் தான் வர்றது வழக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கடந்த 3 நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை 100 கணக்கில் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லையில திரண்டிருந்த பலர் தாங்கள் இந்தியாவுக்கு ரகசியமாக வந்ததாகவும், மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக வசித்து வந்ததாகவும் பணிபுரிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்வரூப் நகர் காவல் நிலைய எல்லைக்குள்ள ஹக்கிம்பூர் பகுதி வருது. எல்லை பாதுகாப்பு படையினருடைய சோதனை சாவடியை கடந்ததுக்கு அப்புறம் தாராளி கிராமத்தையும் அதை தொடர்ந்து சோனாய் நதியையும் நீங்க பார்க்கலாம். ஆற்றின் மறுபக்கம் வங்கதேசத்துடைய சட்கிரா மாவட்டம் இருக்கு. ஹக்கிம்பூரை சேர்ந்த உள்ளூர்வாசியான முஸ்தபா சாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வங்கதேச ஊடுருவல்காரர்கள் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சதுலேருந்தே வங்கதேசத்துக்கு திரும்பி செல்வதற்காக மக்கள் இங்கே கூட தொடங்கியிருக்காங்க. அதாவது கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லை சோதனை சாவடியில் அவர்கள் முதல்ல ஒரு ஆழ்வாரவமற்ற வீட்டில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து காவல்துறையினர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்து அவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்குறாங்க. அவர்கள்கிட்ட வங்கதேச அடையாள அட்டைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சோதிக்கிறாங்க. அவர்களில் பெயர்கள், அடையாளங்கள் மற்றும் வங்கதேசத்தில் அவர்களுடைய பூர்வீகம் ஆகியவை பதிவு செய்யப்படுது, புகைப்படங்களும் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் எல்லை சாவடிக்கு அருகில் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க எப்படி வங்கதேசத்துக்கு அனுப்பப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து உள்ளூர் நிர்வாகமோ அல்லது எல்லை பாதுகாப்பு படையோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. இருந்தாலும் இந்தியாவுடைய ஹக்கிம்பூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் தாங்கள் இதை கவனிச்சுட்டு வருவதாக சொல்றாங்க. அதாவது ஹக்கிம்பூரை சேர்ந்தவர் ஹசனுர் ஹாசி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோதனை சாவடியில் அவர்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பயோமெட்ரிக் பதிவுகள் மேற்கொள்ளப்படுது. அதுக்கப்புறமா எல்லை பாதுகாப்பு படையினர் அவங்களை எல்லையை நோக்கி அழைத்து செல்றாங்க. அங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமோடியா அப்படின்னு சொல்லப்படுகிற பாதசாரிகளுக்கான எல்லையை கடக்கும் பாதை ஒன்று இருக்கு. அதன் வழியாக தான் அவங்க எல்லையை கடக்க அனுமதிக்கப்படுறாங்க. இது பகல் நேரங்களில் நடைபெறுது, சில சமயங்களில் இரவு வரையிலையும் தொடருது. ஏன் அப்படின்னா ஏராளமான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த ஏப்ரல் 27 அன்னைக்கு ஹக்கிம்பூரில் எல்லையை கடக்கும் பாதைக்கு சென்ற போது அதே நடைமுறையை பின்பற்றப்பட்டது. ஆவணங்களை சரிபார்த்ததுக்கு அப்புறம் வங்கதேசத்துக்கு திரும்ப விரும்பியவர்கள் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் மாலை வரை அவர்கள் அங்கேயே வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் பேருந்துகள் ஏற்றப்பட்டு ஸ்வரூப் நகர் காவல் நிலைய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு மையங்களுக்கோ அல்லது தற்காலிக முகாம்களுக்கோ அழைத்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா, எல்லை கடந்து வங்கதேசத்துக்கு திரும்ப கூடியிருந்தவர்கள் பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வெவ்வேறு இந்திய அடையாள அட்டைகளை கொண்டிருந்ததாக அந்த பகுதிவாசியான முஸ்தபா சாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பலரிடம் இந்திய அடையாள அட்டைகள் இருக்கு, சிலரிடம் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கூட இருக்கு. நாங்கள் அவற்றை பார்த்திருக்கிறோம். ஒருவேளை அனைவரும் எங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிலர் அவற்றை எங்களிடம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லையில் காத்திருந்த சிலரும் தங்களிடம் இந்திய வாக்காளர் அட்டைகள் இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அவர்கள் ஒருவர் பச்சு முன்சி. இவர் தான் சுமார் 38 ஆண்டுகளுக்கு முன்பு வங்கதேசத்திலிருந்து கொல்கத்தாவுக்கு வந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்காளர் அட்டையை பெறுவதற்கு நான் மிகவும் கடுமையாக முயற்சி செஞ்சேன். என்னுடைய ஆதார் அட்டை மற்றும் பேன் அட்டையும் நான் பெற்றுக்கொண்டேன். 2024ஆம் ஆண்டுல இங்கு நான் முதல் முறையாக வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் 2026ஆம் ஆண்டுல வாக்காளர் பட்டியலை தீவிரமாக திருத்தி அமைத்த போது, அதாவது எஸ்ஐஆர் இருக்கலையே, அதை திருத்தி அமைத்த போது அவர்களுடைய குடும்பத்தின் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைச்சதுக்கு அப்புறம் வங்கதேசத்திலிருந்து வந்து மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக வசித்த ஒரு மக்கள் இனி அங்கே தங்குறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சாரு. அதே போல எல்லையில வந்து நஸ்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் இங்கு தங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. அதனால நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். நாங்கள் பிடிப்பட்ட உடனேயே எங்களை சிறையில் அடைச்சிருவாங்க. இப்போது எனக்கு திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தான் வங்கதேசத்துடைய ஜெசோர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் இந்த நஸ்மா வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஹக்கிம்பூர் எல்லையை அடைந்த மற்றவர்களும் மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் தொடர்ந்து வாழ்வது இனி சாத்தியமில்லை அப்படிங்கிறத தாங்கள் உணர்ந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. சட்கிரா மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு வந்து என்ன சொல்றாருன்னா, தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே வங்கதேசத்தவர்களை இங்கு தங்க அனுமதிக்க போவதில்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு வராங்க. அதனால தான் நானும் என்னுடைய கணவரும் குழந்தைகளும் வங்கதேசத்துக்கே திரும்பி செல்ல விரும்புகிறோம். எஸ்ஏஆர் நடைமுறையின் போது பலர் வங்கதேசத்துக்கு திரும்பிய சமயத்திலே என்னுடைய பெற்றோரும் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அரசாங்க அறிவிப்பை தாண்டி தான் வசிக்கும் பகுதியில் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருவதாகவும் தான் வசிக்கும் வீட்டின் உரிமையாளரும் தன்னை இனி அங்கு வசிக்கிறதுக்கு அனுமதிக்க விரும்பவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் காவல்துறையினர் இங்கு வந்து வங்கதேசத்தவர்களை ஓடி விடுமாறு எச்சரிக்கை தொடங்கியிருக்காங்க. எஸ்ஐஆர் நடைமுறையின் போதே தாங்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்க வேண்டும், அதுவே சிறந்ததாக இருந்திருக்கும். இனிமே சட்டவிரோத வழிகள் மூலமாக இந்தியாவுக்கு திரும்ப போவதில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் என்னுடைய சொந்த நாட்டில் என்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அப்படின்னு பார்க்க வேண்டும். ஆனால் நான் இப்போது இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டேன். ஒருவேளை நான் வந்தாலும் சட்டப்பூர்வமான முறையில் பாஸ்போர்ட் பெற்றதுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்துல இந்தியா போட்ட கிடுக்குப்புடி, இந்தியா போட்ட ஒரு மிகப்பெரிய போடுல சட்டவிரோதமாக கூடியிருந்த பல பங்களாதேசினர் வந்து இந்தியாவை விட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க மற்ற மாநிலத்துக்கு போய் ஏதாவது அவங்கள ஸ்கீமை வந்து பெற்றாங்க அப்படின்னா கூட ஓகே, நம்முடைய வரி பணம், நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் வேறு ஒரு நாட்டுக்காரன் நம்மளுடைய வரி பணத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சும்மா விடக்கூடாது. இதில் மத்திய அரசு வந்து பாராட்டியே ஆக வேண்டும். அங்கே வெற்றி பெற்று சுவேந்து அதிகாரி, பாஜகவுடைய சுவேந்து அதிகாரி வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்முடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணும். இது போல மற்ற மாநிலங்களில் இருக்கும் அனைத்து நாட்டு மக்களையும் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவுடைய F-15 ரக போர் விமானம் சீனா தயாரிப்பான தோல்ல வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூண்ட சூழல்ல சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ராணுவ உதவிகளை வழங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக ரேடார்ல சிக்காமல் பறக்கும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணிக்கும் ரேடார் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா வழங்கியதாக சொல்லப்படுது. இந்த மாதிரியான நவீன கருவிகள் மூலம் அமெரிக்காவுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற அதிநவீன போர் விமானங்களை ஈரானால துல்லியமாக கண்காணிக்க முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க போர் விமானமானது தோலிலிருந்து ஏவப்படும் மேன்பைட்ஸ் வகை ஏவுகணையால் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த ஏவுகணை சீன தயாரிப்பு அப்படிங்கிற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மனிதர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து சென்று தாழ்வாக பறக்கும் விமானங்களை தாக்க பயன்படுத்தும் இந்த சிறிய ரக ஏவுகணைகளை பொதுவாக 7 அடி நீளமும் 40 பவுண்ட் எடையும் கொண்டவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரான்ல அமெரிக்காவுடைய F-15 விமானத்தை சுட்டு வீழ்த்தியது சீனா தான். சீனாவுடைய உதவி இல்லாமல் ஈரான் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காது அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால இனி வரும் நாட்களில் சீனா தான் இதை சுட்டு வீழ்த்துச்சு, சீனாவுடைய உதவியோட தான் ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ ஒற்றுமையாக இருக்கிற சீனாவும் அமெரிக்காவும் இதன் மூலமாக ஒரு பிரச்சனையை கிளப்பி ஏதாவது மோதல் வருமா அப்படிங்கிறத நாம் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.